ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ப்ரோஸில் த நோஸ் ஜுவல். த நோஸ் ஜுவல் இந்த லெசன் வந்து நீங்களே படிக்கணும். ஆனால் இதில் இருக்கிற ஸ்டோரியை நான் வந்து தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் இருக்கிற ஸ்பெஷல் வேர்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். நோஸ் ஜுவல்னா என்ன? மூக்குத்தி. மூக்குத்தி. இது எழுதினவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரின்னு போட்டுருவாங்க. ஓகே, அவர் பேர் சி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிங்கிறது ஃபுல் நேமு. அவர் நம்ம ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக கூட இருந்திருக்காரு. இஸ் அ ரைட்டர் ஆல்சோ. ஓகே, அதில் பாருங்க என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஃபார்ம் அப். வாட் ஆர் த லைஃப் லெசன்ஸ் தட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த பேர்ட்ஸ்? பேர்ட்ஸ்லேருந்து என்னென்ன லைஃப் லெசன்ஸ் யூ கேன் லேர்ன்? Arise and awake, beautiful, unity, focused, melodious, time conscious. Arise and awake என்ன? சீக்கிரமா எந்திரிக்கிறது. பியூட்டிஃபுல்னா அழகு. யூனிட்டினா ஒற்றுமை. ஒற்றுமை ஒன்னா இருக்கிறது. ஃபோக்கஸ்டு. ஃபோக்கஸ்டுன்னா ஒரு வேலையை எடுத்துட்டு அதை கூர்ந்து செய்யறது. அடுத்தது மெலோடியஸ் என்ன? அழகான பாட்டு பாடுறது. டைம் கான்சியஸ்னா நேரத்துக்கு செய்யறது. ஓகேவா? ஓகே. குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், லைஃப் லெசன்ஸ் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் த பேர்ட்ஸ். இப்போ ஒரு பேர்டுடைய குவாலிட்டி என்ன, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? லைஃப் லெசன்ஸ் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் த பேர்ட்ஸ். டைம் கான்சியஸ் அப்படின்னு என்ன? நேரமுத்தை ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும். பி ஆன் டைம் டு ஸ்கூல். கரெக்டா? அடுத்தது இது என்னது? காக். காக் என்ன பண்ணுது? அரைஸ் அண்ட் அவேக். வேக் அப் இயர்லி ஃப்ரம் த பெட். தென் இது என்னது? காக்காய். க்ரோ. க்ரோ என்னவா இருக்கும்? ஒன்னா தான் இருக்கும். ஸோ யூனிட்டி. ஸோ பி யூனிட்டினா ஒற்றுமையாய் இருங்கள். ஓகே. மயில் என்னது? பியூட்டிஃபுல். இட்ஸ் அ பீகாக். இது பியூட்டிஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெஸ் வெல். அதே மாதிரி ட்ரெஸ் யுவர் ஹேர்ஸ் வெல். எல்லாமே பண்ணும். அடுத்தது இது என்னது? கழுகு அல்லது பருந்து. ஓகே, இது என்னது? ஃபோக்கஸ்டு. ஒரு இரையை பிடிக்கணும்னா கரெக்டா போய் அந்த வேலையை நீட்டா அட்டாக் பண்ணும். அதுதான் வந்து ஃபோக்கஸ்டு. வேலையை கரெக்டா தெளிவா செய்யறது. தென் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைஃப் லைனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அது என்னது? மைனா. திங்க் ஸ்வீட்லி. ஸோ ஆல்வேஸ் ஸ்பீக் பொலைட்லி, நீட்லி. ஓகே, ஸோ இது இந்த லெசன் நம்ம இப்போ படிக்க போறோம். பாருங்க, இதுல வந்து 2 குருவி இருக்குது, 4 முட்டைகள் இருக்குது. ஓகே, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ராமையா அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு. ஓகே, ராமையா வாஸ் a simple man living in a town. He lived with his wife in nice house made of tiled roof. ஒரு ஓட்டு வீட்டுல ராமையா அப்படிங்கிற ஒரு ஆளு, ஒரு சாதாரண மனிதன், எளிய மனிதன், தன்னுடைய மனைவியோட வாழ்ந்து வந்தாரு. அவரு ரொம்ப பணக்காரர் கிடையாது, ஆனா அவருடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவரு பண்ண முடிஞ்சது அவரால். ஓகே, he was not rich but he could take care of his family. Okay, 2 sparrows built nest on a nice spot on the roof, in the roof of the Ramaya's house, and the mother bird laid eggs on it. அவங்களுடைய ஓட்டு வீட்டுல ஒரு அழகான பகுதியில, அடக்கமான பகுதியில ஒரு 2 குருவிகள் கூடு கட்டின. அதுல அம்மா குருவி முட்டைகளை போட்டு வைத்தது. ஓகே, மேல் ஸ்பேரோ பார்த்தது, என் அன்பே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டது. அதற்கு அந்த பெண் குருவி வந்து சொன்னது, ஏன் இந்த லேடி, இந்த வீட்டுடைய லேடி வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ குவாரல். குவாரல்னா என்ன மீனிங்? குவாரல்னா சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? வித் ஹர் ஹஸ்பண்ட். வேணா இதுலயே அப்படியே மீனிங் நீங்க எழுதிக்கங்க. சண்டை இடுதல் அப்படின்னு. குவாரல்னா சண்டை. குவாரல்னா சண்டை. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சரியா? ஓகே.
எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேல் பேர்டு என்ன சொல்லுது பாரு, யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் ஹண்டட், நீ உன்னை பத்தி மட்டும் நினைக்கிற, நம்ம அந்த புவர் ராமையாக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுது அதுக்கு. ரைட். அதுக்கு ஃபீமேல் பேரோ said with disdain. Disdain என்ன மீனிங்? DIS DAIN. disdain அப்படின்னா என்னது? disdain அப்படின்னா விருப்பம் இல்லாம, scorn. feeling of contempt or scorn. feeling of contempt or scorn அப்படின்னா என்ன? விருப்பம் இல்லாம சொல்றது. என்னது? விருப்பம் இல்லாமல் சொல்வது. ஃபீமேல்ஸ் பேர் என்ன சொல்லுது? பார்க்கலாம் நீ என்ன ஹெல்ப் அதுக்கு பண்ணிட போற, அவங்களுக்கு பண்ணிட போற, ரம்மையாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறேன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுது. ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். ஃபீமேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது? டிஸ்டைன் பண்ணுது, விருப்பம் இல்லாம ஒன்று சொல்லுது. நீ என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு நானும் பார்க்கறேன், நமக்கு தேவையில்லாததை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. நமக்கு பூனை வந்து நம்ம குழந்தைங்க பக்கத்துல வராம நீ பாத்துக்கோ, கூடு பக்கத்துல வராம பாத்துக்கோ, அந்த வேலையை மட்டும் நீ பாரு, வேற எந்த வேலையும் பார்க்காத, நமக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? Somewhere in the muck heap lay a diamond nose jewel. Muck heap na என்னப்பா? muck heap na குப்பை. குப்பை கூளம். heap na குளம். muck na குப்பை. சரியா? Somewhere in the muck heap lay a diamond nose jewel. diamond na என்ன? வைரம். வைரம் குத்தி அங்க இருக்கிறத அதை பார்த்தது. அந்த மேல் பேர்டு என்ன பண்ணுது? picked it up and came to the nest, the shining stud in his beak, and said to his wife, look, do you like this அப்படின்னு கேட்குது. அந்த டைமண்ட் நோஸ் ரிங்கை, மூக்குத்தியை எடுத்துட்டு வந்து அதில் ஸ்டட் இருக்கு. ஸ்டட்னு என்ன? கல். சரியா? அதை எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஃபீமேல் குருவி கிட்ட காமிச்சு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஒய்ஃப் பேர்டு என்ன சொல்லுது? இந்த டைமண்ட் நோஸையும் ஸ்டட்டையும் வச்சுட்டு நான் என்ன பண்றது, இயர்ரிங்கையும் வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அது கேக்குது. ஃபைண்ட் சம் கிரப். கிரப்னு என்ன? இறை. இறைனா சாப்பாடு. தமிழ்ல வந்து இறைன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபைண்ட் சம் கிரப், த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லுது. நம்மளுடைய குழந்தைகள் வந்து பசியோட இருக்காங்க, அதுக்காக போய் இறைய பிடிச்சிட்டு வா. எதுக்காக? இந்த டைமண்ட் ரிங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்க்குது, கேட்குது. ஓகே. இதுதான் ராமையா. இது அவருடைய ஒய்ஃப். ஓகே. அடுத்தது, பேர்டு டிராப்டு த டைமண்ட் ஸ்டட் ஆன் த ஃப்ளோர் அண்ட் வெண்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் லிட்டில் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். அப்படின்னா என்னாச்சு? இப்பதான் அதுக்கு டைமண்ட் ரிங் தேவையில்லை இல்லையா, அதனால அதை கீழே போட்டுட்டு அது போய் புழுவை பிடிக்க போச்சு. புழு எதுக்கு? அவர் தன்னுடைய குஞ்சுகள் சாப்பிட்றதுக்காக. ராமையாஸ் ஒய்ஃப் வந்து இது கீழே போட்டாச்சா, அதனால ராமையாஸ் ஒய்ஃப் வந்து வீடு கூட்டும் பொழுது அதை வந்து பார்த்துட்டாங்க. அதை என்ன பண்ணா? she picked it up with delight and wore it. சந்தோஷமா அதை எடுத்து wore. வியருடைய past tense wore. வேருடைய past tense wore. வேர்னா அணிந்து கொள்ளுதல். ஓகேவா? சரி. ராமையா questioned her angrily, how did you get this diamond stud? உனக்கு எப்படி இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி ராமையா கேட்கிறாரு. அதுக்கு அவங்க மிஸ்ஸஸ் என்ன சொன்னது? அந்த ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? I found it lying here yesterday and took it. That's all. இது கீழே கிடந்தது, அதனால நான் எடுத்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னா. சரி. இதை வந்து நம்ம வந்து வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் கொடுத்துடணும். நாளைக்கு போலீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அவரு நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாரு, நம்மளை அவமானமும் படுத்திடுவாரு. அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி அருமையால் சொல்றாரு. மேஜிஸ்ட்ரேட்னா யாரு? சரியா? மேஜிஸ்ட்ரேட் a just judicial officer with limited authority to administer and enforce the law.
டிஸ்கிரேஸ்னா என்ன? The state the of state of being dishonored, மரியாதை இல்லாம மதிப்பில்லாம பண்றது, அதுதான் வந்து டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? இன் மீனாட்சி அம்மாள்ஸ் ஹவுஸ் நியர்பை த டாக் வென்ட் தஸ். அவங்க வீட்டு பக்கத்துல மீனாட்சி அம்மாளுடைய வீடு இருந்தது. அங்க இது மாதிரி பேசிக்கிட்டாங்க. எந்த மாதிரி பேசிட்டாங்க? நானு பாத்ரூம்ல என்னுடைய மூக்குத்திய கலட்டி வச்சுட்டேன். குப்பாயி, அந்த வீட்டு சர்வெண்ட் ஒருத்தி இருந்தா. யாரு வீட்டுல? மீனாட்சி அம்மாளுடைய சர்வெண்ட், அவங்க வீட்டுல இருக்கிற சர்வெண்ட். குப்பாயி, the servant woman must have swept it out. அந்த குப்பாயி தான் வந்து கூட்டி விட்டுருக்கணும். அவ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டா, இக்னரண்டாவும் இருந்துட்டா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எதை பத்தி பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த டைமண்ட் ரோசிங் நோஸ்ரிங்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சரியா? த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்ட் ஹர், consoled little girl saying, let us search and find it. Don't tell father yet. He would go into rage if he knew that you had lost the diamond ring. அப்படின்னா ஓகேவா? அதாவது அந்த மீனாட்சி அம்மாளுடைய குழந்தை, டாட்டர், அவ தான் வந்து தொலைச்சிட்டா போல் இருக்குது. அதனால இது நாங்க சர்ச் கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிப்போம். உங்க அப்பா கிட்ட சொல்லிடாத. உங்க அப்பா கிட்ட சொன்னா உங்க அப்பா பயங்கரமா சத்தம் போடுவாரு அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மாள் வந்து அவங்க டாக்டர் கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டூ யூ நோ பார்த்துருங்க. The bird's eye takes up about 50% of its head. சரியா? பேர்டோட ஐ வந்து 50% ஆஃப் இட்ஸ் ஹெட். நமக்கெல்லாம் சின்னதாக தான் இருக்கு, அதுக்கு கண்ணே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அவர் ஐஸ் டேக் அப் அபவுட் 5% தான். நமக்கு ஒன்லி 5% தான். இந்த டோட்டல் ஹெட்ல 5% தான் வந்து தலையுடைய ஸ்பேஸ்ல ஆக்குப்பை ஆகும். டு பி கம்பேரபிள் டு த பேர்ட் சைஸ், அவர் சைஸ் வுட் ஹவ் பீன் த சைஸ் ஆஃப் த பேஸ்பால். ரொம்ப சின்னது தான் நம்மளுது. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்? ராமநாதம். ஓகே, என்ன ரகசியம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராமநாதன் கேட்கிறாரு. The loss of jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kuppai was suspected by everyone to have stolen it. அப்படின்னு இவங்க பேசி என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? விஸ்பர்னா என்ன? முணுமுணுத்தல், மெதுவா பேசுறது, ரகசியம் பேசுற மாதிரி பேசுறது தான் முணுமுணுத்தல். சரியா? வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் அப்படின்னு சொல்லி ராமானந்தன் கேட்கிறாரு. அப்ப என்ன ஆச்சு? இதை சொல்ல வேண்டியதா போச்சு. இது மாதிரி தொலைஞ்சு போச்சு, த லாஸ் ஆஃப் த ஜுவல் இல்லையா, அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியதா போச்சு. உடனே அது சின்ன வில்லேஜ் தானே, அதனால என்னாச்சு? அந்த வில்லேஜ் பூராத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால குப்பாய் மேல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. சஸ்பெக்ட்னா என்ன? சந்தேகப்படுதல். சஸ்பெக்டட் அப்படின்னா சந்தேகப்படுதல். ஓகேவா? அது என்ன இங்கிலீஷ்ல மீனிங்? அது சஸ்பெக்டட்னா believed to be cause or at fault. cause or at fault. ஓகேவா? அது வேண்டாம், சந்தேகப்படுதல்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அப்படியே தமிழ்ல கூட ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு எழுதிடலாம். சரியா? யார் மேல சந்தேகப்படுறாங்க? குப்பாய் மேல. அவ தான் திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. போலீஸ்கார் வந்தாங்க, அவளுடைய குடிசைக்கு வந்தாங்க. ஆனா அங்க ஏதாவது இருக்குமா? இல்லதானே. குப்பாயுடைய குடிசைக்கு வந்தாங்க போலீஸ், அங்க தேடினாங்க, ஆனா அங்க கிடைக்கல. யாரு? ராமையாவுடைய மேல இருக்கிற அந்த இதுல ரூப் மேல இல்ல இருக்குது, கீழே வந்துருச்சு. கீழே விழுந்து இவங்க எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ராமையாவுடைய மிஸ்ஸஸ் எடுத்து, ஒய்ஃப் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. பார்க்கலாம். ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் எ ஃபிளட்டர். ஃபிளட்டர்னா என்ன? படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபிளட்டர் என்ன? ஃபிளட்டர் ஆஃப் த பேர்ட்ஸ் விங் அப்படின்னு என்ன?
ரக்கை படபடன்னு சிறகடிக்குதுல்ல, படபடன்னு பறக்க. பேர்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் பண்ணும்போது படபடபடன்னு அடிக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ளட்டர். அது மாதிரி படபடக்குது இவருக்கு இதயம். ஓகே. ராமையாஸ் வைஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். என்ன பண்ணா ராமையாஸ் வைஃப்? அது மூக்கில் போட்டிருந்ததை கலட்டி ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா. அவளுக்கு உடனே வந்து சிவியர் ஃபீவர் வேற வர ஆரம்பிச்சிருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, பயம். அண்ட் வாஸ் கன்ஃபைன்டு டு ஹர் பெட். கன்ஃபைன்டுனா லிமிட்டட், அதுக்குள்ள மட்டும் பெட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச் இன் தேர் ஹவுஸ். யாரும் ராமையா வீட்டை சர்ச் பண்ணணும்னு நினைக்கல. மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது? ஹீ ஸ்பேரோன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் ஸ்பேரோ, look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever. இந்த வீட்டுடைய பொம்பளை பயந்துட்டா, காய்ச்சல் வந்து படுத்துட்டா அப்படின்னு சொல்லுது. நைஸ் ஃபன் இண்டீட். ரொம்ப இதாத்தான் இருக்கு, வேடிக்கையா தான் இருக்குது அப்படின்னு ஃபீமேல் இது சொல்லுது. The poor woman is in a panic. பேனிக்னா கன்ஃபியூஷன், பயத்துல வர்ற கன்ஃபியூஷன் தான் பேனிக், குழப்பம். The poor woman is in a panic. The fever may be the end of her. காய்ச்சல் தான் அதுக்கு காரணம். குழப்பத்துக்கு காரணம், காய்ச்சலுக்கு காரணமே அந்த குழப்பம் தான், பயம் கலந்த குழப்பம் தான் அப்படின்னு சொல்றான். ஓகே. அது நல்லதும் கூட அப்படின்னு சொல்லி மேல் ஸ்பேரோ சொல்லுது. ஓகே. It is all your doing. You bought and threw it here and tempted her, said the female bird. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உன்னோட வேலை தான் அப்படின்னு அந்த குருவி சொல்லுது. பெண் குருவி என்ன சொல்லுது? ஆண் குருவி தானே அதை எடுத்துட்டு வந்தது, அந்த நோஸ்ரிங்க எடுத்துட்டு வந்து நீ தானே கீழே போட்ட பாரு. இப்ப நீ கீழே போட்டதுனால அத ராமையாவோட வைஃப் எடுக்க வேண்டியதா போச்சு. அதனால அவளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. டெம்ப்டட்னா என்ன? உந்துதல், தூண்டுதல். தூண்டுதல்னா என்ன? எடுன்னு சொல்லி தூண்டுறாங்கல்ல, நமக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் தூண்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து டெம்ப்டட்னு சொல்லுவாங்க. ஓகே. The male bird answered gravely. என்ன சொல்லுது? Did I tell her to steal things? நானா திருட சொன்னேன்? This is bound to happen when human are being greedy. Greedy என்னப்பா? பேராசை. Rightly said. சரியா சொன்னேன். We should never be greedy for what belongs to other. இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. வா நம்ம போலாம், நம்ம போய் சில இறையை எடுத்துட்டு வரலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு அந்த ரெண்டும் பறந்து போயிடுச்சு. ஓகேவா? ராமையா அண்ட் his wife spend the rest of the life in fear of being caught. நம்ம எப்ப பிடிபடுவோமோ அப்படின்னு அவங்களுடைய வாழ்நாள் பூரா பயத்திலேயே இருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா திருட்டு பொருள் வச்சிருக்காங்கல்ல, அதனால அவங்க பயத்திலேயே இருக்காங்க. The diamond nose ring may still be with them, but the fear of getting caught was even more. அந்த டைமண்ட் ரிங் அவங்க கிட்ட இருந்தாலும் அதை அவங்க போட்டுக்க முடிஞ்சதா? அதுவும் முடியல. ஆனா அந்த பயம் அவங்கக்கிட்ட எப்பயுமே இருந்தது. அதனால என்ன இந்த கதையுடைய சாராம்சம் என்ன? பிறர் பொருளுக்கு பேராசைப்படக்கூடாது, பிறர் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஓகேவா? சரி. இது அபவுட் த ஆத்தர் பாரு. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. He was born in 1878 and he died in 1972. Okay. Informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Okay va? Rajagopalachari was born in the village of Thorapalli in Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India. This is important. He was the last Governor General of India, as India soon became Republic in 1950. Okay. Furthermore, he was the first Indian born Governor General
சின்ஸ் பிஃபோர் ஹிம் த போஸ்ட் வேர் ஹெல்டு பை பிரிட்டிஷ் நேஷனல். அதுக்கு முன்ன 1947க்கு முன்னாடி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்தார், லாஸ்ட் கவர்னர் ஜெனரலா வந்தார். He also served as the leader of Indian National Congress, Premier of Madras Presidency, Governor of West Bengal, Minister of Home Affairs of Indian Union, and Chief Minister of Madras State. மெட்ராஸ் ஸ்டேட்னு என்னப்பா? இப்போதான் நேம் வந்து தமிழ்நாடுன்னு மாத்திட்டாங்க 1967க்கு அப்புறம். ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்ன? மெட்ராஸ் ஸ்டேட் தான். தமிழ்நாடுக்கு பேர் என்ன இருந்தது? மெட்ராஸ் ஸ்டேட். அதனால தான் மெட்ராஸ் ஸ்டேட்னு போட்டிருக்காங்க. He was one of the first recipient of Indian highest civilian award. ஓகேவா? இதோட இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? என்னுடைய அதர் திங்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த லெசன்ல.